கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கிறிஸ்துமஸ் காலங்களாக இருக்கிறபடியினாலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய பிறப்பை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்க போகிறோம் மத்தேயு 1:21 சொல்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக அவரை குறித்த அநேக காரியங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது யோசேப்புக்கு தேவதூதன் சொல்லுகிறார். ஏன்னா யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் 2 பேரும் திருமணம் செய்வதற்கு முன்பாகவே தேவதூதன் மரியாள் இடத்துல இதே வார்த்தை பேசுகிறான், நீ ஒரு குமாரனை பெறுவாய். இது லூக்கா 2 பார்க்கிறோம். 1 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருடைய திருமண வாழ்க்கை, அவர் கர்ப்பதியாய் திருமணத்திற்கு முன்பாகவே அவர் கன்னியாய் இருக்கும்போது பரிசுத்த ஆவியினாலே அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவர்தான் இயேசு என்று சொல்லப்பட்டது. ஒருவேளை இதை அறிந்த யோசேப்பு திருமணத்திற்கு முன்பாகவே அவள் ஒரு குமாரனை பெற்று எடுப்பான் என்று சொன்னால், கற்பவதி என்று இந்த உலகத்துக்கு தெரியும் என்று சொன்னால் தவறாக நினைப்பார்களே. உலகம் பலவிதமாய் பேச ஆரம்பித்து விடும் அல்லவா? இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் இதைத்தான் சொல்றாங்க, கண்ணியின் வயிற்றில் பிறந்தவர் என்று சொல்லி. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் அவர் உற்பவித்து பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா மரியாளுடைய கணவனாகிய யோசேப்பு அவர் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. தன் மனைவியை அவமானப்படுத்த அவர் விரும்பவில்லை. ரகசியமா அவளை திருமணம் செய்யாம அவளை தள்ளிவிடணும்னு நினைக்கிறாரு. அப்பொழுதுதான் ஒரு தேவதூதன் அவரிடத்துல அனுப்பப்படுகிறார். இந்த தேவதூதன் தான் யோசேப்பிட்ட சொல்கிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசுங்கிற பேருக்கு எபிரேய மொழியில யெஷுவா என்று பெயர். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஏன் அந்த பேர்ல என்ன வல்லமை? ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது இயேசு என்கிற அந்த உன்னத உயர்ந்த நாமம். எவ்வளவு மகிமையான ஒரு காரியம்! உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை அடைய தெரியாதபடி மனுஷன் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா தங்களையே வருத்தி எத்தனையோ காரியங்களை செய்து, இல்லாட்டினா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய், இல்ல ஆலயங்கள்ல போய் காணிக்கை, தங்கம், வெள்ளி, பொண்ணு, அன்னதானங்கள் இப்படி எப்படியாவது செய்து பாவத்துக்கு பரிகாரம் கிடைத்து விடுமா என்று சொல்லி செய்த பாவத்தின் நிமித்தம் தூக்கத்தை இழந்து இரவும் பகலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர்! ஆனா அவங்க அறியவில்லை. இயேசு என்கிற பெயரில் அந்த பெயரை நோக்கி கூப்பிட்டால், ஏன்னா அந்த பெயரை உடையவர் தான் எல்லா மனுஷனுடைய பாவத்தை நீக்குவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவருடைய ரத்தம், எல்லா மதமும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனாலதான் ஒவ்வொரு மதத்திலும் நம்ம பார்க்கும்போது ஆடு, மாடு ஏதோ ஒன்று பலியாக செலுத்தப்படுகிறது தெய்வங்களுக்கு என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு. ஆனால் 5 அறிவு படைத்த ஒரு மிருகத்தின் ரத்தம் எந்த விதமான மனுஷனுடைய பாவத்தை, 6 அறிவு படைத்த மனுஷனுடைய பாவத்தை அது போக்க முடியாது. ஒரு மனுஷனுடைய பாவம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதே விதமாய் 6 அறிவு படைத்த, பாவமே செய்யாத, பாவம் செய்த மனுஷன் இன்னொருத்தருடைய பாவத்தை மாற்ற முடியாது. பாவமே செய்யாத ஒரு பரிசுத்த ரத்தம் மட்டுமே பாவத்திலிருந்து விடுதலை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட மனுஷன் உலகத்துல யாருமே கிடையாது அல்லவா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல
ஒரு கன்னி மரியாளின் வயிற்றுல, கன்னியின் வயிற்றுல பரிசுத்த ஆவியினால அவர் உற்பத்தி பிறந்தார். பரிசுத்தம், அவர் பிறப்பே பரிசுத்தமானது. மனுஷ முறையின்படி, ஆண் பெண்கிற அந்த முறையின்படி அவர் பிறக்கவில்லை. பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்ததுனால அவர் பிறக்கும் போதே பரிசுத்தத்தோடு பிறந்தார். 30 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்து ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது என்பதின் அந்த அடிப்படையில் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில அவர் அதற்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தார். விருப்பத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தார். நிறைய பேர் நினைப்பாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, இயேசு தெய்வம் என்று சொன்னால் எப்படி அவளை கொல்ல முடியும்? அவர் தப்பித்து போயிருந்திருக்க வேண்டியதானே, மறைந்து போயிருக்க வேண்டியதானே? இல்லை இல்லை, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொல்லியேதான் தேவாதி தேவன் இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து பிறந்தார். அவர் சாவதற்காகவே இந்த உலகத்துல வந்து பிறந்தார். செத்து மண்ணோட மண்ணு போகல, செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில உயிரோடு இருந்து இன்றைக்கும் பரலோகத்துல நமக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். எந்தவித பாவமாய் இருந்தாலும், இந்த பாவம் அந்த பாவம், எல்லா பாவத்திற்கும் பரிகாரி இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே எல்லா பாவத்திலிருந்து மனுஷனுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இது அறியாதபடியினாலே அநேகர் இன்றைக்கு என்னெல்லாமோ செய்து பார்க்கிறார்கள். வாழ்க்கையில நிம்மதி இல்லை. எத்தனை சம்பாத்தியங்கள் இருந்தாலும் ஒரு பாவமுள்ள மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் நிம்மதியாய் இருக்கவே முடியாது. எப்பவும் அவன் செய்த பாவம் அவனை உறுத்தி கொண்டே இருக்கும். அதனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் காணிக்கை அது இதுன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. சிம்பிளான ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவண்டை ஓடி வந்து, நீங்க தான் என் பாவத்துக்காக உங்க ரத்தத்தை சிலுவையில எனக்காக நீங்க சிந்தினீங்க. தேவனுடைய குமாரனா இந்த உலகத்துல வந்து பிறந்து எனக்காக சிலுவையில உங்க ரத்தத்தை சிந்தினீங்களே, உங்க சரீரத்திலிருந்து வருகிற ரத்தத்தினால எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை, அந்த சரீரத்திலிருந்து வலிந்தோடைய ரத்தத்தினால எனக்கு வியாதியிலிருந்து விடுதலை, என் வாழ்க்கையில் இருக்கிற சாபத்திலிருந்து விடுதலை. வேதம் சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாவற்றையும் சிலுவையில மனுக்குலத்திற்காக அவர் ஒருவரே சுமந்து தீர்த்து விட்டார். யாரெல்லாம் அவரை நம்பி இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி வருகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் இலவசமாய், எந்த காசும் சொல்ல வேண்டாம், இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர். அவரை அண்டிக் கொள்வோம், அவரை விட்டுவிட வேண்டாம். இம்மையிலும் அவர் நமக்கு உதவி செய்வார். மனுஷன் மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. அது அணையாதபடியினால்தான் அநேகர் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லி வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டுமோ அத்தனையும் வரம்பு மீறி செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஒன்றை மறந்து போய்விடார்கள், மனுஷன் இறந்த பிறகுதான் இன்னொரு வாழ்க்கை ஆரம்பமாகி போனது. மனுஷன் இந்த உலகத்துல எப்படி நடக்கிறானோ அதை வைத்துதான் அவன் எங்கே தன் காலத்தை நித்தியமாய், அதற்கு முடிவே கிடையாது, செலவழிக்க போகிறான் என்பதை உறுதி செய்வது இந்த உலகத்தில் அவன் வாழ்கிற வாழ்க்கைதான். மரித்த பிறகு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. யாருடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான், திரும்பவும் நான் சொல்கிறேன், அவர்கள் மட்டும்தான் மோட்சம் என்று சொல்லப்படுகிற, சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற இடத்துல இயேசுவோடு கூட முடிவே இல்லாமல், அந்த ஆண்டுகளுக்கு முடிவே கிடையாது, என்றென்றும் சந்தோஷமாய் வாழ முடியும். யாருடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவில்லையோ, நீக்கப்படவில்லையோ, அவர்கள் என்றென்றுமாய் பிசாசுக்கும் அவனுடைய தூதருக்காக தேவன் ஏற்படுத்தின நரகம் என்று சொல்லப்படுகிற, போனால் திரும்பி வர முடியாது, அதை மாதிரி வேதனையான ஒரு இடம் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நரகத்துல என்றென்றும் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் திட்டமாக எச்சரிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே,
தயவு செய்து கொஞ்சம் நிமிடம் கிடைக்கிற அந்த பாவ சந்தோஷத்திற்காக என்றென்றுமாய் நித்திய நரகத்துல தள்ளப்பட்டு விடக்கூடாது. இன்றைக்கு ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க போகிறோம். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில நமக்காக நம்மை மீட்கும்படியாய் இந்த உலகத்துல இயேசு என்கிற பேர்ல வந்து பிறந்தாரே, அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட ஒப்பு கொடுப்போம். என்றென்றுமாய் அவரோடு முடிவே இல்லாத பரலோக ராஜ்யத்துல மரித்த பின் வாழ்கிற ஒரு பெரிய பேரின்பத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இங்க வாழப்போகிற வாழ்க்கை தான் அதை தீர்மானிக்க போகிறது. இதுவரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இனி காலம் செல்லாது. மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, இளம் வயதுல தானே இருக்கிறேன், அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஆண்டு இருக்கு. எத்தனை பேர் இளம் வயதுல மரித்து போகிறார்கள். எச்சரிக்கையாயிருப்போம். உதாசீனப்படுத்த வேண்டாம், தள்ளிவிட வேண்டாம். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்வோம். சந்தோஷமாய் இந்த உலகத்திலும் பாவம் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு சந்தோஷம். யாரை குறித்து பயப்பட வேண்டாம். பாவம் செய்தாதான் இவங்க பார்த்திருப்பாங்களோ, அவங்க பார்த்திருப்பாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ பயந்து பயந்து வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் கழுவப்பட்டு இருக்கும் என்று சொன்னால் எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கே மரணம் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கும்போது எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. இல்லாவிட்டில் எத்தனை பேரை பார்க்கிறோம், மரண நேரத்துல அலறுகிறத பார்க்கிறோம். நிச்சயம் இல்லாமல் மரித்து போகிறார்கள், எங்க போறோம்னு தெரியாம போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இலவசமாய் இயேசு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் அல்லவா, அதை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது பார்க்கிறோம், பெத்லகேமில மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது தூதன் வந்து சொல்லுகிறான், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்கிற காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இயேசு பிறந்ததின் அடையாளத்தை பரலோகம் வந்து சாட்சி சொல்லுகிறது. தூதர்கள் வந்து சொன்னாங்க, பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அல்ல, மேய்ப்பர்களுக்கு, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி மேய்ப்பர்களுக்கு அந்த வார்த்தை சொல்லப்பட்டதல்லவா. மூன்றாவது, ஆண்டவர் பிறந்திருக்கும் போது சாஸ்திரிகள், ஞானிகள், வைஸ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஞானத்தினால நிறந்தவர்கள், வானத்தின் காரியங்களை பார்த்து காரியங்களை திட்டம் பண்ணுகிறவர்கள், அவர்கள் வந்து எருசலேமுக்கு வருகிறார்கள். ஏரோது ராஜாவினிடத்துல போகிறார்கள். அங்க போய் கேட்கிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்க அவர் எங்கே? யூதருக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், அவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்கிறார்கள். இயேசு பிறந்ததோ ஏழை கோலமாய் மாட்டுத் தொழுவத்துல. ஞானிகள் வந்து கேட்கிறாங்க, அவர் யூதருக்கு ராஜா. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பார்த்தே கண்டுகொண்டார்கள், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், யூதருக்கு ஒரு ராஜா, முழு மனுக்குலத்திற்கும் அவர் ராஜா. அவர் எங்கே பிறந்திருக்கிறார் என்று தேடி கிழக்கிலிருந்து புறப்பட்டு கிட்டத்தட்ட அவர் பிறந்ததிலிருந்து 3 ஆண்டுகள் அவர்கள் பிரயாணம் செய்து வந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ராஜாவாக பிறந்திருக்கிறார், அவரை தேடி வந்தோம் என்று சொல்கிறார்கள். இயேசுவின் பிறப்பு அப்படிப்பட்டது. வந்து அவரை பணிந்து கொண்டு சாஷ்டாங்கமாய் சின்ன பிள்ளையாக இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் பணிந்து கொள்கிறார்கள். பொன் வெள்ளி தூப வர்க்கத்தை கொண்டு வந்து அவருக்கு செலுத்தி அவரை பணிந்து கொள்கிறார்கள். ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து அவர் பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வாழ்வார்கள். அவருக்கு இன்னொரு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு
தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? அவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் இம்மானுவேலராக எனக்குள்ள உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்கிற ஆண்டவர். நம்பி இருக்கிற மனுஷர்கள்லாம் எப்போ நம்மோட இருக்க மாட்டாங்க. நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்க வேண்டும். நான் தனிமையாக இல்லை, என்னோடு கூட இம்மானுவேலராக இயேசு இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவரோடு கூட 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஒரு முறை ஒரு இடத்துல கடல்ல ஒரு படகுல 12 சீஷர்களும் அவரோடு கூட இயேசுவும் அந்த படகுல பிரயாணம் பண்ணார்கள். இயேசு அந்த படகின் அடித்தளத்துல படுத்து அவர் நல்ல நித்திரையா இருந்தார். ஆனா அந்த நேரம் பார்த்து கடலில் காற்றும் கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. பயங்கர காற்று அடிக்க ஆரம்பித்தது. கடல் கொந்தளித்தது. படகு அப்படியே கவிழ்ந்து விடும் போல இருந்தது. ஆண்டவரோ அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். சீஷர்கள் பார்க்கிறாங்க, காற்றையும் கடலையும் பார்க்கிறாங்க. ஆண்டவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஓடி போய் அவரை எழுப்புறாங்க. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? காற்றும் கடலும் இப்படி கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, நீங்க இப்படி நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இந்த படகே அமிழ்ந்து போய் எல்லாரும் மடிந்து போவோம். அதை குறித்து உங்களுக்கும் கவலை இல்லையா? கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கீங்களா? காற்று கடல் கொந்தளிக்கும் போது யாராவது தூங்க முடியுமா? ஆண்டவர் எழும்பி அவரை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழ்ந்தால் காற்றடிக்கும் புயல் அடிக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் எழும்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா காற்றும் கடலும் அப்படியே அமர்ந்து போச்சு. கொந்தளித்த காற்றும் கடலும் கம்ப்ளீட்டா ஒரு சத்தம் காட்டாமல் அமைந்தலாய் உண்டாயிற்று. அவங்களுக்கெல்லாம் பயம் வந்துட்டு, என்ன ஒரு வார்த்தை சொல்றாரு, இயற்கையே அவருக்கு கீழ்ப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இயேசுவின் வாழ்க்கையில இம்மானுவேலராய் இருக்கும்போது, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில இம்மானுவேலாய் இருக்கும்போது காற்று அடிக்கலாம், கடல் கொந்தளிப்பு போல வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், நம்மை கீழே விட தட்டுறது மாதிரி இருக்கலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை. இம்மானுவேலாய் அவர் இருக்கிறார். அன்னைக்கு இயேசு கூட இருந்தவன் போதும் அவங்க பயந்தார்கள். யாருக்கு பயம் வரும் தெரியுமா? நம்பிக்கை இல்லாட்டினா தான் பயம் வரும். இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் பிரச்சனைகளை கண்டு பயம் வரும். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் இயேசு இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஒரு வார்த்தை பிரச்சனையை பார்த்து இறையாத, அமைதலாக இருந்தா அது கட்டாயம் அமர்ந்துதான் போக வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். இதை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், மத்தேயு 7 பார்க்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் அவனை ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். இது இயேசு எதிர வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்கிறது, இந்த வேத புஸ்தகம் தான் இயேசுவை வெளிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசு என்கிற பேர்ல இந்த உலகத்துல வந்து பிறந்தார் அல்லவா? இந்த வார்த்தையின் மேல நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய குடும்பத்து கண்மலையில் மேல கட்டப்பட்ட ஒரு வீடாய் காணப்படும். காற்று அடித்தது, பெருமழை சொன்னது, மழை பெய்தது, அந்த வீடு என்ன செய்யல, அசைக்கவே பட முடியல. ஏன்னா அது கண்மலையாகிய கிறிஸ்துவில கட்டப்பட்டிருந்தது. இன்னொரு வீடு, இந்த உலகத்தின் காரியங்களை, பொருள், பதவி எல்லாம் நம்பி கட்டப்பட்ட ஒரு வீடு. அங்க வேத வசனத்திற்கு அங்க முக்கியத்துவம் இல்லை. அந்த வீடு எப்படி போச்சுதான், காற்று பெருவெள்ளம் எல்லாம் அடித்த போது முழுவதும் இடிந்து விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யாருடைய வாழ்க்கையெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல நமக்காக இந்த உலகத்துல பாலகனாய் வந்து பிறந்து, இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை பாலனாலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை, ரட்சிக்கிறவர்,
விடுதலை கொடுக்கிறவர். இன்னொன்றையும் மறந்து போய் விடக்கூடாது. இனி அவர் வரப்போகிறது, நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அன்றைக்கு அவரிடத்துல நம்ம போய் வேற கிருபையை எதிர்பார்க்க முடியாது. அதற்கு தான் இத்தனை ஆண்டுகள் நமக்கு கொடுத்து விட்டார். சீக்கிரம் வரப்போகிறார். அன்றைக்கு அவர் நீதிபதியாய் வெளிப்பட போகிறார். நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களுக்கு தக்கதாக, கிரியைகளுக்கு தக்கதாக நீதியுள்ள தண்டனை வழங்கும்படியாய் இந்த உலகத்தின் நீதிபதிகள் ஒருவேளை அரசியல் பலத்திற்கோ மனுஷ பலத்திற்கோ பணத்திற்கோ அடிமைப்பட்டு நீதி தவறி எத்தனையோ தீர்ப்புகள் வந்து விடுகிறது. ஆனால் நீதியுள்ள நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது ஒவ்வொருவரும் நாம் செய்த செய்கைக்கு தக்க பலனை அடைய வேண்டும். நற்கிரியைகளை செய்தவர்களுக்கு நன்மை உண்டாகும், துர்க்கிரைகள் செய்தவர்களுக்கு கேடு உண்டாகும். யாருடைய பாவமெல்லாம் இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த பிறப்பும் போது சொல்லப்பட்டது, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யாருடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறதோ, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தன்னோடு என்றென்றைக்கும் வாழும் அந்த மோட்ச லோகத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனா எத்தனை முறை கேட்டோம், எத்தனையோ முறை இந்த சத்தியத்தை கேட்டோம், தங்கள் வாழ்க்கையில மனம் திரும்ப பிரியமில்லாத, இஷ்டமில்லாத, அதற்கு விரோதமாய் பேசிக்கொண்டு அதை துச்சமாய் மதித்து அதை ஒரு கேலி பொருளாய் மாற்றிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் தேவ சமூகத்துல அவங்களால நிற்க முடியாது. அவருடைய பாவம் மன்னிக்கப்படாத பட்சத்துல ஒரு நாளும் மோட்சத்தை அடைய முடியாது. ஆண்டவர் நரகத்தை உண்டாக்கி வைத்தது சாத்தானுக்காக. ஆனா சாத்தான் இன்றைக்கு இந்த உலகத்தை, மனுஷர்களை பலவிதமான உலகத்தின் ஆசைகளை காண்பித்து பாவத்துல விழத்தட்டி தனக்கென்று வைத்திருக்கிற அந்த நரகத்துல ஜனங்களை தன்னோடு இழுத்து கொண்டு போகிறதுக்கு தீராமல் இரவும் பகலும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் அவனுடைய வஞ்சக வலையில விழுந்து விட்டு மீள முடியாமல் இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து கத்தச் சொல்கிறார், இந்த தருணத்தை நழுவ விட்டு விடாதீர்கள். ஒவ்வொருவருடைய முடிவும் எப்படி இருக்கும் என்று யாருக்குமே தெரியாது. வயசான பிற பார்த்துக்கலான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் எனக்காக பாலகனாக இயேசு என்கிற பேர்ல 2023 ஆண்டுக்குள்ள வந்துட்டோம் அல்லவா. முன்பாக இந்த உலகத்துல வந்து பிறந்த சரித்திரத்தையே 2ஆக பிரித்தவர். சாட்சி அதுதான். இயேசுவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு முன் கிமு, கிறிஸ்துவுக்கு பின் கிபி. சரித்திர உண்மைகள் நிறைந்த ஆண்டவர். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் சரித்திரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையுள்ள தேவன், அவரை புறக்கணித்து விடாதீர்கள். அவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தது நோக்கமே இந்த மனுஷர்களை மீட்கும்படியாய், பாவத்திலிருந்து மீட்கும்படியாய் இயேசு என்கிற பேர்ல இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அல்லவா. இந்த நாளில அன்பு நிறைந்த ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அவருடைய கோபத்திற்கு நியாயாதிபதியாய் வெளிப்படும் போது அந்த கோபத்திற்கு ஆளாகாமல் இப்பொழுதே அவருடைய அன்புக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை வாழ வைக்க விரும்புகிறார். இந்த தருணத்தை நம்ம நடுவு விட்டு விடாதபடி யாரா இருந்தாலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் அவருடைய நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்போமா? நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீர். அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அன்பின் தகப்பனே, எங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு என்கிற பெயர்ல வந்து இந்த உலகத்தில் ஆண்டவரே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் வந்த அன்பு தகப்பனே, இன்றைக்கும் அப்பா யாரெல்லாம் உம்மை நோக்கி ஆண்டவரே பாவத்து நிமித்தம் விடுதலை அடைய முடியாமல் தவிக்கிறேனே என்று சொல்லி உண்மையாக யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஒவ்வொருவருக்கும் பாவத்திலிருந்து விடுதலை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஒரு சமாதானமான வாழ்க்கையை தருவது மட்டுமல்ல ஆண்டவரே, பின்பு ஆண்டவரே என்றென்றைக்கும் நம்மோடு கூட வாழும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்க வைத்திருக்கிறீங்களே. யாரும் இதை துச்சமாய் நினைத்து விடாதபடி கொடுக்கப்படுகிற இந்த காலத்துல
தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை ஒரு நாளில பாவத்திலிருந்து விடுதலை பெற்று திரும்பவும் அந்த பாவத்தில் விழுந்து விட்ட அநேகர் திரும்ப எப்படி ஆண்டவர்கிட்ட வருமா ஏற்றுக்கொள்வரா என்று பயந்து கொண்டு இருக்கலாமப்பா. நீங்க யாரையும் தள்ளாத தேவன் ஆண்டவரே. எத்தனை முறை வந்து உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரை உணர்த்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது கர்த்தர் மன்னித்து அவங்களை அரவணைத்துக் கொள்கிற ஆண்டவர். ஆண்டவர் இந்த நாளில அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தரப்பா இந்த நாளில அரவணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்வை கொடுங்க ஆண்டவரே. சந்தோஷமாய் வாழும்படியாதான நீங்க இந்த உலகத்துல வந்து பிறந்து உங்க வாழ்க்கையை எங்களுக்காய் அர்ப்பணித்து இந்த உலகத்துல ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்க. அது ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உதவிச்சிங்க. கேட்ட ஒருவராவது ஆண்டவரே இந்த நீங்க இலவசமாய் கொடுக்கிற இந்த விடுதலையை உதாசீனப்படுத்தி விடாதபடி இன்றைக்கே தங்க வாழ்க்கையை இயேசுவின் அன்பு கரத்துல தங்களை அர்ப்பணிக்க உதவிச்சிங்க. நீங்க நிச்சயமா எப்படி செய்றீங்க ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.